தன்னுடைய குமாரனுக்கு பயந்து, அப்சலோமுக்கு பயந்து காட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறாருனா இந்த சங்கீதத்தை அவர் என்ன பண்ணுறாருனா பாடுகிறார். இது ஒரு மாலை நேர சங்கீதம். மாலை வேளையில் என்ன பண்ணுறாருனா இந்த சங்கீதத்தை அவர் வந்து பாடுறாரு. அதில் கூட நம்ம பார்க்குறோம், அதோடைய சங்கீதம் 4 அதோடைய 5வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அதை வாசிக்கலாம். சங்கீதம் 4:5 வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். ஆமென். இதுல கூட வந்து சொல்றாரு, நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு தாவீது வந்து இந்த இடத்துல சொல்றாரு. கர்த்தர் மேல என்ன பண்ணுங்க, நம்பிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு தாவீது சொல்றாரு. அவர் இந்த சூழ்நிலையில சொல்லும் போது அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, காட்டுல இருக்கிறாரு, குகையில இருக்கிறாரு, ஒரு பயத்தோடு இருக்கிறாரு, ஒரு கலக்கத்தோடு. இனி வந்து இந்த தன்னுடைய குமாரன் வந்து அவரை வந்து கொலை செய்யும்படி வருகிற இந்த சூழ்நிலையில தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேல என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் அந்த நம்பிக்கை, ஏன் இந்த அறிவு தாவீதுக்கு வந்து இருந்ததுன்னா, தாவீது சொல்லும் போது சொல்றாரு, என்னுடைய காலங்கள் யாருடைய கரத்துல இருக்குதுன்னா உமது கரத்துல இருக்குது. அதான் சொல்லுவாரு, நான் எக்காலத்திலும் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன பண்ணும் என்னுடைய வாயில இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு காலத்தை குறித்ததான அறிவு என்ன பண்ணதுன்னா தாவீதுக்கு வந்து என்ன பண்ணதுன்னா இருந்தது. எந்த காலமா இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எல்லாவற்றின் மேலையும் யார் மேல நம்பிக்கையா இருப்பேனா கர்த்தர் மேல நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. அவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை கர்த்தர் மேல உடையவரா இருந்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா காலத்திலையும் எல்லாவற்றிலும் அவர் யார் மேல நம்பிக்கையா இருந்தார்னா கர்த்தர் மேல வந்து நம்பிக்கையா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கு கீழே உள்ள வார்த்தைகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வந்து 3 காலங்கள் வந்து இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே என்னது உண்டு. நேற்றைய ஒரு நாள் உண்டு, இன்றைய ஒரு நாள் உண்டு, நாளைய ஒரு நாள் என்ன பண்ணும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த எல்லா காலங்களிலும் எல்லாவற்றிலும் தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்பிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படி அவர் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை கூட நம்ம முதல்ல வாசிக்கலாம். சங்கீதம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 4:7. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். இதுல கூட வந்து தாவீது சொல்லும் போது சொல்றாரு, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. நீங்க தந்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய கடந்த காலத்துல நான் அந்த அப்சலோமுக்கு பயந்து நான் ஓடி வந்திருக்கையிலையா இருக்கட்டும், நான் வந்த அந்த நாட்களையா இருக்கட்டும், இல்ல சவுல் என்னை துரத்துகிற நாட்களையா இருக்கட்டும், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்துடைய சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணீங்க, என்னுடைய இருதயத்துல நீங்க தந்தீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கடந்த காலத்தை குறித்து என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. இதை சொல்லும் போது வந்து தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலம்னு பார்த்தோம்னா, அந்த நாட்களில் வந்து அறுப்பின் பண்டிகை என்று ஒன்று உண்டு. நம்ம எல்லாம் நம்ம வேதத்துல வந்து வாசித்திருப்போம். அந்த அறுப்பின் பண்டிகை நாட்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, தானியம் திராட்சரசம் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அதிகமாக என்ன இருக்கும். அந்த நாட்களோட இருக்கிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க, என்னுடைய இருதயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, தந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல தாவீது வந்து சொல்கிறாரு. அப்படி அது உண்மையாக அவருடைய வாழ்க்கையில் அப்படின்னு தன்னுடைய கடந்த காலத்தை அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய கடந்த காலத்திலையும் நீங்கள் எனக்கு எப்படி இருந்தீங்கன்னா நம்பிக்கை உள்ளவரா, சந்தோஷத்தை தருகிறவரா, சமாதானத்தை தருகிறவரா இருந்தீங்கன்னு சொல்லி தன்னுடைய கடந்த காலத்தின் மேலையும் தாவீது எப்படி இருந்தார்னா, கர்த்தர் மேல எப்படி இருந்தார்னா நம்பிக்கை உடையவரா அவர் வந்து இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம யோசித்து பார்த்தோம்னா, நம்ம எத்தனையோ நாட்கள் கடந்த காலங்களை நம்ம வந்து யோசித்து பார்க்கும்போது எத்தனையோ நாட்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு கர்த்தர், நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறாரு. நம்ம இங்கே பார்க்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறோம், வேலைக்கு போகிற நாட்களில் நம்ம வந்து அந்த நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாதத்தினுடைய முதலாவது வாரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாருடைய கையிலையுமே என்ன பண்ணுவாங்க, சேல்ரி வந்து கொடுப்பாங்க. அந்த நாட்களில் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கையில் சேல்ரி இருக்குது, டூருக்கு போகலாம், இல்லை எங்கேயோ வந்து நம்ம போகலான்னு சொல்லி எதை நினச்சி நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். அதை எப்படி வந்து செலவு பண்ணலாம், அதை என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த வாரம் முழுவதும் எப்படி
எப்படி இருப்போம்னா ஒரு சந்தோஷத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம் இருப்போம். ஏன் அப்படின்னா அந்த நாட்களில் நம்ம கையில் பெருகி இருக்கிறது எது? பணம் பெருகி இருக்கிறதுனால ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுது நம்முடைய இருதயத்தில் வந்து கிடைக்குது. ஆனால் அது காலியானதுக்கு அப்புறமா அது குறைந்து போகும்போது அந்த சந்தோஷமும் எப்படி இருக்கு? குறைந்து போகிறதா இருக்கு. ஆனால் இங்கே தாவீது சொல்லும்போது சொல்றாரு, அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் எல்லாம் பெருகி இருக்கு, ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அப்படி இருக்கிற நாட்களிலும் அதை விட அதிக சந்தோஷத்தை என்ன பண்ணீங்கன்னா என்னுடைய இருதயத்தில் தந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த இடத்துல சொல்றாரு. அவர் எந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு சொல்லுகிறார்னா காட்டில் இருந்து கொண்டு சொல்றாரு. தன்னுடைய குமாரன், சொந்த குமாரன் என்ன பண்றாரு, அவரை கொலை செய்யும்படி வருகிற இந்த சூழ்நிலையிலையும் தாவீது எப்படிப்பட்ட ஒரு அறிவுடையவரா இருந்தார்னா, கடந்த நாட்களிலும் நீங்க என்ன பண்ணீங்க, நான் இப்படி ஓடி வருகிற நாட்களிலும் நீங்க சந்தோஷத்தை நீங்க என்ன பண்ணீங்க, என்னுடைய இருதயத்தில் நீங்க என்ன பண்ணீங்க தந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு இந்த தாவீது ராஜா வந்து சொல்றாரு. தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து அவர் என்ன பண்றாரு, நீங்க கர்த்தர் மேல நீங்க எப்படிப்பட்டவங்களா, நம்பிக்கையுடையவங்களா இருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அவர் வந்து சொல்றாரு. கடந்த காலத்துல அவர் நம்பிக்கையுடையவரா இருந்தாரு. அப்ப இந்த நாட்கள்ல அப்ப அவர் வாழ்ந்த அந்த நேரத்துல அவர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருந்தாரா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 4 அதனுடைய 8வது வசனம். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். இதுல கூட வந்து சொல்லும்போது தாவீது வந்து சொல்றாரு, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பிரசன்ட் டென்ஸ்ல இப்போ நிகழ்காலத்தை அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன பண்றாரு, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா என்னை சுகமாய் நீங்க தங்க பண்ணுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, தன்னுடைய அப்போ இருக்கிற அந்த சூழ்நிலையில அந்த நிகழ்காலத்துல பிரசன்ட்ல என்ன பண்றாரு, அவர் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையுடையவரா என்ன பண்றாரு, அதை வந்து அறிக்கையிடுறார். நான் சமாதானத்தோடு நான் என்ன பண்ணுவேன், படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவர் என்ன பண்ணுவீங்க, என்னை சுகமாய் வந்து தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றார். அவர் இருக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கும்போது பார்த்தா நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா நம்ம யாராவது ஒருத்தவங்க யாரோ நம்மளை துரத்திட்டு வராங்க, ஏதோ ஒரு காரியத்துக்கு பழி சொல்ல நம்ம மேல வர்றாங்கன்னா நமக்கு என்னவே வராது, தூக்கமே வந்து வராது. நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவோம், அதை பத்தியே நம்ம என்ன பண்ணுவோம் யோசிப்போம், நிறைய என்ன பண்ணுவோம் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த இடத்துல தாவீதுக்கு தன்னுடைய சொந்த குமாரன் என்ன பண்ணுறாரு, அவரை கொலை செய்யும்படி வருகிற அந்த சூழ்நிலையில், அதுவும் அவர் எப்படி எங்கே இருக்கிறாருன்னா காட்டில் வந்து இருக்கிறாரு. அந்த இடத்துலையும் சொல்கிறாரு, நான் சமாதானத்தோடு நான் என்ன பண்ணுவேன், படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நீர் ஒருவரே என்ன பண்ணுவீர், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிகழ்கால வாழ்க்கையிலே அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா கர்த்தர் மேலே என்ன பண்ணார், நம்பிக்கையுடையவராக அவர் என்ன பண்ணார் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்த்தோம்னா இதே போல இந்த தாவீது சொன்னது போல இந்த நிகழ்காலத்திலையும் இப்பவும் வந்து கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா நல்லவராக இருக்கிறாரு. நம்ம தூங்கும் போது நம்ம இந்த இரவில் நம்ம தூங்கி காலையில் நம்ம எழுந்திருக்கிறோம், உண்மையாகவே அது கர்த்தருடைய கிருபை தான். எத்தனையோ பேருக்கு என்ன பண்ணல, இரவில் தூங்குறாங்க, அதிகாலையில் எழுந்திருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கு, முடிஞ்சு போயிட்டு. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நம்ம சமாதானத்தோடு நம்ம படுத்துக்கொண்டு, நமக்கு கவலைகள் இல்லையா, பாடுகள் இந்த உலகத்தில் இல்லையான்னு கேட்டால் இல்லாமல் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒரு சமாதானத்தை தேவன் என்ன பண்ணுறாரு, அவருடைய சமாதானத்தை தான் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வைத்து போகிறேன், அதை என்ன பண்ண முடியாது, ஒருவர் என்ன பண்ண முடியாது, உங்களோட இடத்துல இருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த சமாதானத்தின் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். அதை தான் வந்து ஒருத்தர் சொல்லும்போது வந்துட்டு சொல்லுவார், தூக்கத்திலிருந்து நம்மை வந்து எழுந்திருக்க பண்ணினவர் நம்முடைய துக்கத்திலிருந்தும் என்ன பண்ணுவார், நம்ம எழுந்திருக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா ஒருவர் வந்து சொல்லுவார். இதை நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே வந்து தூக்கத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கத்திலிருந்து எழும்புறதே வந்து ஆண்டவருடைய ஒரு பெரிதான வந்து ஒரு கிருபை தான். அது எதை வந்து அடையாளப்படுத்துகிறதா இவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா, தூக்கத்திலிருந்து நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அதை எதை நினைவு கூறணும்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, தூக்கத்திலிருந்து நம்மை கர்த்தர் எழுந்திருக்க வைக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள் கவலைகள் இவற்றிலிருந்தும் கர்த்தர் என்ன பண்ணுவார், நம்ம எழுந்திருக்க வைப்பார் என்ற அந்த நம்பிக்கை தான் எதுனா கர்த்தர் நம்மை வந்து நம்முடைய தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற பண்ணுகிறார் அப்படிங்கிறத நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு ஒருவர் வந்து குறிப்பிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா நாட்களிலும் நம்ம வந்து சமாதானத்தோடு நம்ம என்ன பண்றோம், படுத்த உடனே நமக்கு என்ன பண்ணுது, தூக்கம் வந்து வருது. அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்ன பண்ணியிருக்கிறாரு கர்த்தர் வந்து நமக்கு வந்து தந்திருக்கிறார். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனையோ கவலைகள் பாடுகள் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, நம்ம சுகமா என்ன பண்ணுகிறாரு, தங்க பண்ணுகிறார். நம்முடைய இந்த காலத்திலும் நம்ம என்ன பண்ணனா அதை நினைவு கூர்ந்து நம்ம எப்படிப்பட்டவர்களா, கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவர்களா
இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுல வந்து பார்க்கிறோம். அடுத்ததா கூட தாவீது வந்து சொல்றாரு, தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவர் வந்து சொல்றாரு. அதை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 4 அதனுடைய 6வது வசனம். சங்கீதம் 4:6. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென். இதுல கூட வந்து சொல்றாரு, உம்முடைய முகத்தின் ஒளியை, கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இனிமே நீங்க என்ன பண்ணுங்க, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்றாரு, நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க, அப்படி செய்வீங்கன்னு சொல்லி என்ன பண்றாரு, கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை அவர் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறவரா வந்திருக்கிறார். இதை குறித்து தாவீதுக்கு இது எப்படின்னா, இவர் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணுங்கன்னா, இது எதை அவர் வந்து குறிப்பிடுறாருன்னா, அந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வரும்போது ஜனங்களை நோக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை என்ன பண்ணுவார், உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாக இருப்பார். கர்த்தர் தம்முடைய முகத்தின் ஒளியை என்ன பண்ணுவார், உங்கள் மேலே பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்னு சொல்லி ஆசாரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. அந்த நாட்களில் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணும், ஜனங்களுக்கு உண்டாகும். இதை நினைவு கூர்ந்து தாவீது என்ன பண்ணுகிறார்னா, உம்முடைய முகத்தின் ஒளியை நீங்க என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உம்முடைய கிருபையை நீங்க என்ன பண்ணுங்க, இனி வருகிற நாட்களிலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு அவர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிறார். கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவரா அவர் என்ன பண்ணுகிறாரு, சொல்லுகிறார். இனிமேலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு வந்து கிருபையை தந்து வழி நடத்துவீங்க, என்னை சரியான பாதையில வழி நடத்துவீங்க, நீங்க எனக்கு ஆலோசகரா இருந்து மேய்ப்பரா இருந்து நீங்க ஒரு நல்வழியில என்ன பண்ணுவீங்க, என்னை வழி நடத்துவீங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்க முகத்தின் ஒளியை என் மேல என்ன பண்ணுங்க, பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் தாவீது எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கையுடையவரா அவர் என்ன பண்ணாரு, காணப்பட்டார். இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கும்போது, நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய கிருபையை நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்னா, பரிபூரணத்தின் மேல நம்ம என்ன பண்ணோம், கிருபை நமக்கு பரிபூரணமா கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த நாட்களில் வந்து நமக்கு வந்து தந்திருக்கிறார். அந்த கிருபை என்ன பண்ணும்னா, இனிமேலும் எப்படிப்பட்டதாய் நம்மை வழி நடத்துகிறதாய், நம்மை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம நடக்க வேண்டிய பாதைகளில் நம்மை வழி நடத்துகிறதாய் வந்திருக்கு. இந்த கர்த்தரை நம்ம என்ன பண்ணும்போது, சார்ந்து கொள்ளும்போது, தாவீது இந்த 3 காலங்களிலும், தன்னுடைய கடந்த காலங்கள்லையா இருக்கட்டும், நிகழ்காலத்திலையா இருக்கட்டும், எதிர்காலத்தில் வருங்காலத்திலையா இருக்கட்டும், இந்த 3 காலங்களிலும் தாவீது என்ன பண்ணார்னா, கர்த்தர் மேல நம்பிக்கையுடையவரா, கர்த்தரை சார்ந்து கொண்டவரா என்ன பண்ணாரு, அவர் வந்து காணப்பட்டார். அதே போல வந்து இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, இந்த 3 காலங்களுக்கும் அவர் நமக்கு மாறாதவரா, அவர் நமக்கு நன்மை செய்கிறவரா, அவர் நமக்கு என்ன பண்ணுகிறவரா, போதித்து வழி நடத்துகிறவரா வந்திருக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்கும்போது நம்ம எபிரேயர்ல நம்ம வந்து வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம வந்து பார்க்கிறோம். அதோடைய மூல மொழிபெயர்ப்புல நம்ம பார்த்தோம்னா அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் நாளையும் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பவர். ஆமென். இதுல கூட நம்ம வந்து பார்க்கிறோம், நேற்றைக்கு இன்றைக்கு நாளைக்கு இந்த 3 காலங்களிலும் அவர் மாறாதவராக தான் என்ன பண்றாரு, இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், வேதத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த 3 காலங்களுக்கும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்னா, மாறாத ஒரு தேவனா இருக்கிறார். அவர் மாறாதவரா இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில, இந்த தாவீதுடைய வாழ்க்கையில அவர் மாறாதவரா இருந்தாரு. ஆனா தாவீதின் வாழ்க்கையில என்ன பண்ணாருன்னா, மாற்றங்களை என்ன பண்ணாரு, அவர் உண்டு பண்ணுகிற தேவனா இருந்தார். அதற்கு தாவீது செய்தது என்ன, கர்த்தர் மேல அவர் என்ன பண்ணாரு, நம்பிக்கை வைத்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேல அவர் எப்படிப்பட்டவரா, நம்பிக்கையுடையவராய் காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இந்த மாறாத இயேசு கிறிஸ்து, அவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் எப்படிப்பட்டவரா, மாறாதவரா இருக்கிறார். நாளைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்முடைய வாழ்க்கையில மாறாத ஒரு தேவனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காலங்களிலும் நாமும் நம்முடைய கர்த்தரை நம்ம சார்ந்து கொண்டோம்,
அவரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பற்றிக்கொண்டோம், அவர் சொல்லுகிற வார்த்தைகள், அவர் ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை, எத்தனையோ காரியங்களை தந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கையுடையவர்களாய் நம்ம காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களை, பெரிய காரியங்களை வந்து அவர் செய்கிறவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா வந்து நம்புவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம நம்பும் போது என்ன பண்ணுவோம், நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம், கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா, அவர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன வார்த்தை எவ்வளவோ பெருசா இருக்கு, ஆனா என்னுடைய இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா கர்த்தருடைய வார்த்தை சொன்னதற்கும் அந்த வார்த்தை வாழ்க்கையில நிறைவேறுவதற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து டாக்டர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிடுவோமே, டாக்டர்ஸ் இப்போ ஒரு டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர் நம்மளை கூப்பிட்டு உனக்கு வந்து ஒரு நோய் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்குன்னு சொன்னால் அப்படியே ஆமாம் எனக்கும் நோய் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், தலையாட்டிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், வந்துடுவோம். அதே ஒரு டாக்டர் நம்மளை பார்த்து உனக்கு நோய் இல்லை, நீ நல்லா தான் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதையும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். ஏன் அப்படின்னா, இதே ஒரு சாதாரணமாக ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க போகிறவங்க நம்மளை கூப்பிட்டு உனக்கு வந்து நோய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்புவோமா, நம்ப மாட்டோம். ஏன்னா ஏன் அந்த டாக்டரை நம்ம நம்புகிறோம் அப்படின்னா, அந்த டாக்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்மை பரிசோதித்து நம்மை பார்த்து நம்மிடத்தில் உள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறதுனால, அந்த மருத்துவ படிப்பு எல்லாம் அவர் படித்திருக்கிறதுனால, அது எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறதுனால ஒரு டாக்டர் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். ஏன்னா அவருக்கு என்னை குறித்து என்ன பண்ணும் தெரியும், அந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டாக்டர் சொல்றதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்புவோம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, அவர் நம்மை சிருஷ்டித்த கர்த்தராக இருக்கிறார், அவர் நம்முடைய சிருஷ்டிகராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான எல்லா காரியங்களும் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு வந்து அவருக்கு வந்து தெரியும். அதனால ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை, அவர் அந்த பரமபிதா நம்மை சிருஷ்டித்த அந்த கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்ம நம்பும் பொழுது, இந்த வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்ளும் போது, இது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், அது கடந்த நாட்களையா இருக்கட்டும், இந்த நாட்களையா இருக்கட்டும், இனி வருகிற நாட்களையா இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணும், நம்மை வழி நடத்த அது எப்படிப்பட்டதா இருக்கு, உண்மை உள்ளதா இருக்குது. அதனால இந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வந்து சார்ந்து கொள்வோம். நம்ம வேதத்துல நம்ம பார்க்கும்போது எத்தனையோ இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தையை தந்து என்ன பண்ணியிருக்காரு, கர்த்தர் அநேகரை என்ன பண்ணியிருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன பண்ணாங்களாம், பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன பண்ணல, வெட்கப்பட்டு போனதில்லைன்னு பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுவோம், அதிகமாய் வந்து சார்ந்து கொள்வோம். இப்படிப்பட்டதான மேன்மை, இப்படிப்பட்டதான பாக்கியம் யாருக்கும் இந்த உலகத்துல கிடைச்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. அதான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, இவ்விதமான சீரை பெற்ற வேறே ஜாதி எது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இவ்வளவு சமீபமா, இவ்வளவு இது அருகினில என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம கர்த்தரை நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சார்ந்து கொள்வோம். இந்த பாக்கியத்தை, இந்த மேன்மையை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறவர்களா இருப்போம். இன்னைக்கு கூட நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு என்னன்னா மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதை குறித்து உலகத்துலலாம் எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய என்ன பண்ணியிருக்காங்க, புகழ்ந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம்மா அப்படிலாம் சொல்லி என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். ஒரு பெண்ணா பிறக்கிறதுக்கு எப்படிப்பட்டதா நம்ம மேன்மையா பாக்கியமா நினைக்கணும், இப்படிலாம் சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் நம்ம வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது கர்த்தரை நம்ம இவ்வளவு சமீபமா, இவ்வளவு அருகினில கர்த்தர் அவருடைய வார்த்தையை தந்து அவரையே தன்னுடைய சொந்த குமாரன்னு பார்க்காம அவரையே என்ன பண்ணாரு, நமக்காக என்ன பண்ணாரு, அனுப்பினார். இவ்வளவு சீரை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், பெற்றிருக்கிறோம் நம்ம கர்த்தரிடத்துல. அதனால நம்ம கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையுடையவர்களா இருப்போம். அவரை எல்லா காலத்திலும் நம்ம சார்ந்து கொள்வோம். எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கும்போது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா காலங்களுக்கும் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் பொருந்துகிறவராக இருப்பார். அவருடைய வாழ்க்கையில் அவர் நம்ம ரட்சகராக இருக்கிறார்னா அவர் நம்மை ரட்சித்தார், இன்றைக்கும் ரட்சிக்கிறார், இனிமேல் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். ரட்சிக்கிறவர்னா காப்பாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். விடுவிக்கிறவர்னு எடுத்தோம்னா நேற்றும் என்னை விடுவித்தார், இன்றைக்கும் நம்மளை விடுவிக்கிறார், நாளைக்கும் என்ன பண்ணுவார், நம்மை விடுவிப்பார். இப்படி எல்லா காலத்துக்கும் என்ன பண்ணுவார் கர்த்தர். அதான் அவர் சொல்லுவார், நான் எப்படி மோசேக்கு வெளிப்படுத்தும் போது நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவர் தன்னை வந்து வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெற்றிருக்கிறோம். அவரை நம்ம சார்ந்து கொள்வோம். அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இந்த தாவீது எப்படி இந்த 3 காலங்களிலும் கர்த்தரை வந்து சார்ந்து கொண்டார். அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கு, நான் எக்காலத்திலும் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை அவர் என்ன பண்றாரு, அறிக்கை இடுகிறவரா, வெளியிடுகிறவரா இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதா நம்ம கர்த்தரை நம்ம சார்ந்து கொள்வோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சார்ந்து கொள்வோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டவரா, நன்மை செய்கிற
செய்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தரை குறித்து பார்க்கலாம். அளவில்லாமல் அன்பு கூர்ந்தார், இயேசுவையே தந்து ஆளுகையும் தந்தார், அனைத்தின் மேலும் இன்று இருப்பவராய் இருக்கிறேன் என்றுரைத்தார் அன்று. ஈகையின் முழு உருவாய் ஜெகத்தினிலே வந்து உன்னதத்தில் உட்கார இடமளித்தார் இன்று. ஊக்கமாக பற்றி கொள்வோம் அவரை மட்டும் இன்று. எட்டாத உயரத்திற்கு என்னை கொண்டு வந்து ஏறிட்டு பார்க்க வைத்தார் எல்லோரையும் இன்று. ஐயமின்றி அவரிடத்தில் அணுகிடுவோம் நன்று. ஒரு குறைவும் நமக்கில்லை, நல்மேய்ப்பர் உண்டு. ஓயாமல் துதித்திடுவோம் ஒரு மனமாய் வந்து. ஔஷதமாய் வாழ்வுண்டு அவருக்குள்ளே உண்டு அப்படின்னு சொல்லி இந்த முதல் வரைக்கும் இந்த காலங்களுக்கும் இந்த காரியங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் எல்லா காலங்களுக்கும் கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அதனால இவ்வளவு சீரை நம்ம பெற்றிருக்கிறோம், இவ்வளவு சமீபமாய் நம்ம கர்த்தரை பெற்றிருக்கிறோம், அவருடைய வார்த்தையை பெற்றிருக்கிறோம். அந்த வல்லமையுள்ள வார்த்தைகளை நம்ம பற்றி கொள்வோம், சார்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு? பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே கூட கேட்ட வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் கூட நம்ம தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையுடையவளா நான் எல்லா காலத்திலும், நான் எல்லா நேரத்திலும், நான் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உங்களை நம்பி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்ம கேட்போமா? ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு சமீபமாய், நாங்கள் இவ்வளவு அருகினில நாங்கள் கர்த்தரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. ஆண்டவரே அப்பா, தாவீது சொன்னது போல ஆண்டவரே, கர்த்தரை எக்காலத்திலும் நம்புவேன்னு சொன்னது போல ஆண்டவரே, நாங்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கேட்ட வார்த்தையின்படி வாழ கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.